போகும் இடம் வெகு தூரம் இல்லை. விமல் அவர்கள் விலங்கு வெப் சீரிஸ்க்கு அப்புறம் நிறைய நல்ல நல்ல ஸ்கிரிப்டை வந்து செலக்ட் பண்ணி நடிச்சிட்டு இருக்காரு. அந்த வகையில் வந்து ஒரு படம் தான் போகும் இடம் வெகு தூரம் இல்லை. ரொம்ப ரொம்ப நல்ல படம். இந்த படம் வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு குறிப்பிட்ட சிட்டி சென்டரில் மட்டும் வரவேற்பு பெற்றுச்சு அப்படின்றதான் ஒரு பெரிய வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு. ஓடிடியில் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையுமே வந்து ஒரு அப்ரிசியேஷன் வாங்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. படத்தினுடைய முதல் ஒரு 20 நிமிஷம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு தொய்வாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து படத்தினுடைய அந்த 2 கேரக்டர்ஸும் விமல் அவர்களும் கருணாஸ் அவர்களும் கூட இருக்கக்கூடிய இன்னொரு கேரக்டர்ஸ் அப்புறம் அவங்களுடைய பண்ணக்கூடிய வில்லனிசங்களோட அந்த கதை நகர்வு வந்து பார்த்தீங்கன்னா படத்தை வந்து ஓரளவுக்கு விறுவிறுப்பாக கொண்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப குறிப்பாக இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் ஒரு கவித்துவமான ஒரு கிளைமேக்ஸ் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். கருணாஸ் அவர்கள் ரொம்ப வந்து நியாயப்படுத்துறதான ஒரு ஆக்டிங் அந்த படத்தில் வந்து கொடுத்திருந்தாரு. ஏன்னா ஆரம்பிக்கும் போது அவருடைய ஆக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் வந்து அவ்வளோ தூரம் வந்து கனெக்ட் ஆக விடலை நம்மளுக்கு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் கனெக்ட் ஆகிட்டு எப்போ ஆடியன்ஸுக்கு எமோட் ஆகுதோ அப்போ அந்த கிளைமேக்ஸ் மூமெண்ட்டை ரிவீல் பண்ணி அப்படியே வந்து நம்மளை ஃப்ரீஸ் பண்ணாதான் அந்த ஸ்க்ரீன் பிளேயோடைய பெரிய சக்ஸஸ் நான் வந்து பார்க்குறேன். இந்த டைரக்டருக்கு ஒரு வாழ்த்துக்கள். ஒரு வழிபோக்கனா வந்து வாழ்க்கையில் சில விஷயங்கள் அவரால் நடந்து வாழ்க்கையே போகிற நேரத்தில் அவர் வாழ்க்கை கொடுத்துட்டு போனாரு அப்படின்ற ஒரு மேட்டரை வந்து இவ்வளவு தூரம் வந்து ரொம்ப அழகா எந்த விதமான முகசுளிப்பும் இல்லாம ஒரு எமோட்டான ஒரு ஒரு காட்சி அமைப்புகளோடு அந்த படத்தை வந்து எடுத்ததுக்காக விமல் அவர்கள் அவருடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த மாதிரியான நல்ல நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நடிக்கிறத தேவையில்லாம இந்த மாசுக்காக படம் பண்றேன் அப்புறம் வந்து காசுக்காக படம் பண்றேன் அப்படின்னு சொல்லி போய் அவருடைய பேரை கெடுத்துக்கிட்டதான் அவருடைய மிச்சம். இது மாதிரியான நல்ல நல்ல ஸ்கிரிப்டா வந்து தொடர்ந்து எடுத்து நடிப்பாரு அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அடுத்து சார் அப்படின்ற ஒரு படத்தினுடைய சின்ன சின்ன டீசர்ஸ் எல்லாம் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. பாடல்கள்லாம் கேட்டேன், நல்லா இருந்துச்சு. அந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு எனக்கு தனிப்பட்ட முறையில். அதுவும் வந்து இந்த மாதிரியான ஒரு நல்ல படமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். போகும் இடம் வெகு தூரம் இல்லை. டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பொயட்டிக்கான ஒரு படம் தான் இந்த படம். கண்டிப்பாக எல்லாருமே பாருங்க, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓடிடியில் வரும்னு நினைக்கிறேன். ஓடிடியில் வந்தால் கண்டிப்பாக பார்த்துருங்க. இந்த படத்தை வந்து நான் வந்து தேட்டரில் தான் பார்த்தேன். கொஞ்சம் ரிவ்யூ போட தாமதமாகி போச்சு. நன்றி.